தூத்துக்குடி மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் புறநகர் பகுதிகளான அந்தோணிபுரம், சொரிஸ்புரம் பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தூத்துக்குடி அருகே உள்ள தெற்கு வீரபாண்டியபுரம் குளம் உடைந்ததாலும், கோரம்பள்ளம் குளத்துக்கு செல்லும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதாலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அலுவலகங்களில் ஏராளமான ஆவணங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ள நீரில் மூழ்கி 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் இறந்துள்ளன. வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி, தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையேயான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. சோரிஸ்புரம், அந்தோனியார்புரம் ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. அடமழை காரணமாக என் வீடு இடிஞ்சு போச்சு. ஆடு மாடு 10 ஆடுகள் செத்து போச்சு. இது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடிந்து உள்ளன. மக்கள் அவங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக தக்க இது பண்ணி அவங்க காப்பாற்றிக் கொள்வதற்காக கரை ஓரம் ஒதுங்கி உள்ளனர். அதனால் ஆடு மாடுகள் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு, பொருள் சேதம் அடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் ஆட்கள் உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு இருக்குது. இன்னும் தண்ணி ஓரளவு வடிஞ்சு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே நைட்டு மகளும் தூங்காமல் தண்ணியில் தான் கலந்துருக்கோம். ஆடு மாடு எல்லாமே செத்துட்டு நிறைய வீடெல்லாம் அப்படியே விழுந்துட்டு ஒரு பொருளும் யாருமே எடுக்கலை. எங்களுக்கு எல்லாம் உடுக்க துணிமணி உடுத்திருந்த துணியை தவிர வேறு எதுவுமே எங்கள் கையில் இல்லை. எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு பொருள், பாத்திரம், துணிமணி எல்லாமே தண்ணியில் போயிட்டு. அதனால் எங்களுக்கு இது வரைக்கும் ஆனால் அரசுலேருந்து எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. யாரும் பார்க்கவும் செய்யலை, ஒன்றுமே பண்ணல. யாரும் என்ன ஏதுன்னு ஒன்றும் விசாரிப்பே கிடையாது. எங்களுக்கு சாப்பாடு கூட அங்கிட்டு இங்கிட்டு ரோட்டில் போகிறவங்க தான் கொடுத்தாங்க தவிர இங்கே உள்ளே கிடக்கிறவங்களுக்கு யாருமே ஒன்றுமே கவனிக்கலை.